பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊரே திரண்டு வந்து வழி அனுப்புது. பெட்டி பெட்டியா ரயில் பெட்டிகளில் இராணுவ வீரர்கள் முண்டி அடித்து ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க தங்களுக்கே உரிய அந்த நீல பையில தங்களுடைய உடைமைகள் எல்லாம் அமைக்க கொண்டு அவசரமா எல்லாரும் ரயில் பெட்டிகளில் ஏறி இடம் பிடித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இடம் கிடைக்கல, அதனால மற்ற பெட்டிகளிலும் சாதாரண கம்பார்ட்மெண்ட்டுகளிலும் சென்று கொண்டிருக்கிறார்கள். கிராமமாக வந்து இராணுவ வீரர்களை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வழி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. போர் வந்துருமா? இதனுடைய அறிகுறி என்ன? இராணுவ வீரர்களுடைய செல்போன்கள் முடக்கப்பட்டதா, திருப்பி வாங்கப்பட்டதா? அப்படியானால் இந்தியா பாகிஸ்தான் போர் மிக அருகில் இருக்கிறதா என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. லீவுகள் கேன்சல் செய்யப்பட்டது. இராணுவ வீரர்களுக்கான விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டு அவர்கள் எல்லாமே கிடைத்த வண்டிகளில் ஏறி ரயில் தான் அவங்களுக்கு ஃப்ரீ, ட்ரெயின்களில் ஏறி அவர்கள் அந்தந்த எங்கே தங்களுடைய பாசறைகளிலே சென்று தங்களுடைய பாசறைகளில் அவர்கள் உடனடியாக நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவு. அதனால் முண்டி அடித்து கொண்டு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வழியனுப்ப ஒவ்வொரு கிராமத்திலும் இருந்து சென்று கொண்டிருக்கின்ற அந்த சோல்ஜர்களை எல்லாம் வழியனுப்புவதற்கு கிராமமே திரண்டு வந்து இப்படி போர் முனைக்கு புறப்படுகின்ற இராணுவ வீரர்களை கிராமமே திரண்டு சென்று வழி அனுப்பி வைக்கிறது. இந்த கண்கூடான காட்சியெல்லாம், கண்கொள்ளா காட்சியெல்லாம் 1971 நடந்தது. இப்ப இராணுவ வீரர்களை கிராமமாக சென்று இராணுவ வீரர்களை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் வழி அனுப்பி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது. போறவன் அப்படியே போகட்டும், திரும்பி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவனா தான் இருக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன். அப்படி ஆகி போச்சியா நாடு? அப்படித்தான் ஆகி போய்விட்டது நாடு. சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் பொறுமை இல்லாமல் அடுத்தவனுக்கு உடனடியாக தீங்கு வந்து சேர வேண்டும் என்று நினைக்கின்ற பெருமக்கள்லாம் நிறைந்து இருக்கிறாங்க எல்லா இடத்திலையும், நகரங்களிலும் கிராமங்களிலும். இதையெல்லாம் தாண்டித்தான் நம்முடைய வீரர்கள் போர் முனைக்கு செல்ல வேண்டும். அது 1971 அப்படிப்பட்ட காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் போர் யுத்தம் வந்துவிட்டதா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தினந்தோறும் இந்த தினத்தந்தி டிவியும் இந்த சத்தியம் தொலைக்காட்சியும் சொல்லுகிற பொய்களுக்கு கணக்கே இல்லை. இந்தா வந்துருச்சு போர், அந்தா வந்துருச்சு போர், அந்த கேட்டுக்கிட்ட நிற்கிது, பக்கத்தில் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் வந்து நிற்கிது, இப்போ தான் வங்காள விரிகுடாவுக்குள்ள வந்து நிற்கிது என்று அள்ளிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே போர் என்றால் இந்த சிம்டம்ஸ்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். லீவுகளை ரத்து செய்து விட்டதா இந்திய அரசு? இராணுவ வீரர்களுக்கான விடுமுறையை ரத்து செய்து விட்டதா? உடனடியாக இராணுவ வீரர்கள் ரயில் பெட்டிகளிலே ஏறி இடம் பிடித்து கொண்டு ஆயிரக்கணக்கினே பல்லாயிரக்கணக்கிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்களா என்றால் யுத்தம் உறுதி. உடனடியாக தங்களுடைய பாசறைகளுக்கு சென்று ஆஜராகி ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் செல்வார்கள். சரி, செல்போனை ஒப்படைக்கிறது ஏன்? செல்போனை ஒப்படைத்து தான் ஆக வேண்டும். இன்றைய போர் முறையில் இராணுவ வீரர்கள் தங்களுடைய செல்போனை அப்படியே பாசறையில் ஒப்படைத்து விட வேண்டும். இதில் தான் மிக 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 கவனமாக இந்திய இராணுவம் இருக்க வேண்டிய தருணம் இருப்பார்கள். ஏனென்றால் செல்போனை வச்சு இந்த ஜிபிஆர்எஸ் இருக்குல்ல, அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத அழகா ட்ராக் பண்ணி எடுத்துருவாங்க. சரி, பாகிஸ்தான் இராணுவத்திற்கு அந்த வசதி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அவன் நாட்டில் செல்போன் இருக்குல்ல, எங்கிருந்து இந்த மாதிரி வசதிகளை எல்லாம் அவனுக்கு கொடுப்பது யார்? சீனாவுடைய செயற்கைக்கோள் அவர்களுக்கான, பாகிஸ்தானுக்கான இந்த எந்த இடத்துல இந்திய வீரர்களுடைய செல்போன்கள் லொக்கேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கான இந்த உளவு செயற்கைக்கோள்கள், அந்த வசதிகளை எல்லாம் சைனா தான் கொடுக்கிறது. ஆகவே இந்த யுத்தத்தில் சைனாவும் அவர்களுக்கு ஒரு பங்காளி. ஆக செல்போனை இராணுவ வீரர்கள் ஒப்படைத்து விட்டார்கள் என்ற தகவல் வந்தால்
செல்போன் இனிமேல் பேச முடியாது, இதுதான் கடைசி, நான் யுத்தம் முடிஞ்சு உனக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி மனைவிக்கோ செல்போன் இனிமேல் செல்போனில் நான் பேச முடியாது, யுத்தம் முடிந்து உன்னோடு பேசுகிறேன் என்று மனைவிக்கு ஒரு சோல்ஜர் கடைசியாக சொல்லிவிட்டார் என்றால், அல்லது தாய்க்கோ தந்தைக்கோ சகோதரர்களுக்கோ அண்ணன் தம்பிகளுக்கோ ஒரு இராணுவ வீரர், இதுதான் இந்த செல்போனில் நான் கடைசியாக பேசுகிறது, யுத்தம் முடிந்து நான் உங்களோடு பேசுகிறேன், தொடர்பு கொள்ளுகிறேன், உயிரோடு இருந்தார் என்று சொன்னால் யுத்தம் நிச்சயம் வந்துவிட்டது என்ற அர்த்தம். இப்படித்தான் சோல்ஜர்களுடைய வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கிறது. ஆக இந்த மாதிரியான தகவல்கள் இராணுவ வீரர்களுடைய மனைவிகளுக்கோ இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தாருக்கோ இன்னும் வந்து சேரவில்லை. வீரர்கள் கும்பல் கும்பலாக ரயிலை பிடிச்சி கிளம்பல. லீவுக்கு வந்தவங்க லீவில் தான் இருக்கிறாங்க, லீவ் கேன்சல் பண்ணப்படவில்லை. ரயில்களில் அவர்கள் முண்டியடித்து கொண்டு புறப்படவில்லை, அவர்களுடைய செல்போன்கள் முடக்கப்படவில்லை. சரி, செல்போன்களை முடக்கிட்டா எப்படி தகவல் தொடர்பு? பழைய வயர்லெஸ் தகவல் தொடர்பு. ஒரு பட்டாலியன், ஒரு பிளாட்டூன், அந்த கேப்டன் அவர் தான் வழி நடத்துவார். ஒரு கேப்டன் தான் வழி நடத்துவார். அவருடைய கம்யூனிகேஷனை வச்சு அவர் கொடுக்கிற தகவலை வைத்து தான் அவர்கள் அந்த கம்பெனி அவங்களோட இருப்பாங்க. 175 பேர் ஒரு கம்பெனி, பிளாட்டூன் கமாண்டர் இருப்பார். இவர்கள் தான் தங்களுடைய வயர்லெஸ் மூலமாக செய்திகளை பரிமாறிக்கொள்ளுவார்கள். ஆகவே செல்போன் வைத்திருப்பது மிக மிக ஆபத்தானது. செல்போன் இருந்தால் கரெக்டாக ட்ராக் பண்ணி வந்து ட்ரோன் மூலமாக அடிச்சிருவாங்க. இப்படி இன்றைக்கு இந்த வார்ஃபேர் மாறி இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்த யுத்த முறை என்பது மாறி போய்விட்டது, பழைய காலம் அல்ல. சரி, அப்படின்னா ஏன் நாளைக்கு வருது யுத்தம், நாளாண்டைக்கு வருது யுத்தம், இதோ வந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவங்க வியூவர்ஸுக்காக, அவங்களுடைய வியூவுக்காக சொல்லுகிறார்கள். இருப்பினும் 24 மணி நேரத்தில் யுத்தம் வருகிறது என்றெல்லாம் இந்த செய்தி சேனல்கள் செய்தியை கொடுப்பதற்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும், ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். இது பாகிஸ்தானுக்கு தகவல் கொடுக்குற மாதிரி தானே, அவர்களை எச்சரிக்கை பண்ணி விடுறது மாதிரி தானே இவங்க பண்ணுறது. இந்த தந்தி டிவி, இந்த சத்தியம் தொலைக்காட்சி இவங்க எல்லாம் பண்ணுறது என்ன? பாகிஸ்தானுக்கு இலவசமாக செய்திகளை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவனை எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ற வகையிலும் பார்க்கலாம். சரி, அப்படி முழு யுத்தத்திற்கான முஸ்தீபு இல்லை என்றால் இந்தியா என்ன செய்ய போகிறது என்றால், என்ன செய்யும்? பிரம்மோஸ் ஏவுகணை. இப்பொழுது பாரத பிரதமர் மோடி அவர்கள் முப்படைகளுக்கும் அதிகாரத்தை கொடுத்துட்டதா ஒரு அமைச்சர் அவங்களை கூட்டி அதிகாரத்தை கொடுத்து விட்டதாக சொல்லியிருக்கிறார். அதை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பா என்ன சொன்னார் என்றெல்லாம் நமக்கு தெரியாது. அப்படி சொல்லி இருந்தால் அது விளங்காத புதிராக இருக்கிறது. கடந்த 1971ஆம் ஆண்டு யுத்தத்தில் ஜெனரல் மானெக்ஷாவுக்கு தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. முப்படைகளும் அவருடைய வழிகாட்டுதல் நடக்க வேண்டும். தரைப்படைக்கு என்ன தேவையோ அதை விமானப்படை செய்து கொடுக்க வேண்டும், தரைப்படைக்கு என்ன தேவையோ அதை கப்பற்படை செய்து கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த கூட்டு முப்படைகளின் தலைவராக மானெக்ஷா அறிவிக்கப்பட்டிருந்தார். முப்படைகளின் தலைவருக்கு தான் அதிகாரம், அவர் சொல்றபடிதான் இந்த கப்பற்படையும் கடற்படையும் விமானப்படையும் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டதால் தான் 1971ஆம் ஆண்டு யுத்தத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்களா என்றால் அது நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை. ஆகவே கிரவுண்ட் அட்டாக் இல்லை. கிரவுண்ட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணி போகணும்னு சொன்னால், கிரவுண்ட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணணும்னா அதற்கு முப்படைகளின் தலைவராக தரைப்படை தளபதியை நியமிச்சிருப்பாங்க. ஆகவே இந்தியா செய்ய போவது என்ன என்றால், தீவிரவாதிகள் இங்கெல்லாம் முகாமிட்டிருக்கிறார்கள், இந்த நகரத்தில் இந்த இடத்தில் இருக்கிறார்கள், எங்களுக்கு தகவல் கிடைத்து விட்டது என்று இந்தியா தன்னுடைய பிரம்மோஸ் ஏவுகணை, அக்னி ஏவுகணையை கொண்டு அந்த இடங்களிலே துல்லியமாக அடிப்பார்கள். ஒரு பயிற்சி. நம்முடைய ஏவுகணைகள் மிகச் சரியாக பாய்கிறதா என்ற பயிற்சியும் அடைந்தது. ஒரு ரிகர்சல், ஒத்திகை செய்தது மாதிரி இருக்கும். பாகிஸ்தானை பயமுறுத்தியது மாதிரியும் இருக்கும். உள்நாட்டு அரசியலில் வலை வீசி மீன் பிடித்தது போலவும் இருக்கும், ஓட்டுகளை பெற்றது போலவும் இருக்கும் என்பதற்காக இன்னும் ஒரு வார காலத்தில் அல்லது 2 நாட்களில் பிரம்மோஸ் ஏவுகணை பறக்கும். அது பாகிஸ்தானுடைய சில நகரங்களை அடித்து தாக்கும் என்பதுதான்
நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை எழுத்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.